Hi friends, welcome to my channel. Friends, இன்னைக்கான வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வீடியோ தான். நம்மளோட வீடுகளுக்கு மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த வயர். இந்த வயரை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை பார்த்துட்டே விட்டுறீங்க. அது மாதிரி விடுறதால எவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்றது அந்த ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா வயரில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒயர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பெஸ்ட்டான ஒயர் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டில் ஒரு 5 நாடுகளால் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஒரு 5 பிராண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? அந்த 5 பிராண்டை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கேபிள். சரிங்களா? இந்த ஆர்ஆர் கேபிளை பற்றி கொஞ்சம் நம்ம அலசி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் பை த வேர்ல்டு. ஓகேங்களா? அந்த வேர்ல்டு வைஸால் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட பிராண்டில் இதுவும் ஒன்று. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து 2 பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ இந்த கேபிளில் என்ன சேஃப்டி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த 2 இமேஜ்லேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க வயர்கா ஃபயர் டெஸ்ட் கியாக்கா அப்படின்னு இருக்குது. அதை பற்றினா இது வந்து ஹிந்தி வேர்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து நமக்கு தேவையில்ல. வயர் ஃபயர் டெஸ்ட். ஓகேங்களா? இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். வயரை வந்து ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதில் பாருங்கள் ஃபயரெக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிராண்டு. இந்த ஆர்ஆர் கம்பெனியில் ஃபயரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, ஒரு அதாவது மாடல் அப்படின்னு சொல்லலாம் வச்சுங்களேன். அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அவங்க அந்த ஒயருக்கு. சரிங்களா? அந்த மாடல் டைப் ஒரு ஒயரை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஃபயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்மோக் கம்மியாகவும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலராகவும் வருது. சரி, அதே சாதாரண பிவிசி பாருங்கள், பிவிசி ஒயர் வந்து கொளுத்துறாங்க, கண்டினியூஸாக எரியுது, நிறைய புகை வருது, கருப்பு கலரில் வருது. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த சைட்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ஆர்ஆர் கேபிளோடைய சர்டிஃபிகேஷன், இந்த ஐஎஸ்ஓ அந்த சர்டிஃபிகேட்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்களும் எல்லோரும் போல் இவங்களும் வாங்கி வச்சுறாங்க. அதை பார்த்திங்கன்னா அவைலபிள் டு குளோபலி வித் அவர் ஒயர்ஸ். ஓகேங்களா? இவங்க ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸாக கிடைக்குது. வேர்ல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வெளிநாடுகளில் இவங்களோட ஒயர் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், எங்களோட ஒயரை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இது ஃபுல்லாக இருக்கிற டீட்டெயிலே. அதுதான் என்னென்ன நாடுகள்னு பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ்ஏ, கனடா, ஜெர்மனி, அது மாதிரி. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு 5 நாடுகள் வந்து அப்ரூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்களோட ஒயர்களை வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா குளோபலி ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி அண்ட் சேஃப்டி. இதில் வந்து இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது குவாலிட்டியிலும் சேஃப்டியிலும் தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து இதில் போய்ட்டு என்னென்ன ஒயர் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டைப் ஆஃப் ஒயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பார்த்தாலே தெரியும் ஹவுஸ் ஒயரிங் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் அவங்க பார்த்தீங்கன்னா சோலார் கேபிள், டெலிஃபோன் கேபிள், சிசிடிவி கேபிள், இது மாதிரி எல்லா கேபிளுமே வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ஹவுஸ் ஒயரிங் தான். சரிங்களா? ஹவுஸ் ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ஐட்டம் வச்சுருக்காங்க ஒயர். அவங்க ஃபயரெக்ஸ் வச்சுருக்காங்க, HRFRன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, சூப்பர் எஃப்ஆர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 3 ஒயருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றதும் இவங்க வந்து சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க போகிறது நார்மலாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபயரெக்ஸ் ஒயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா HRFR ஒயரும் வந்து நமக்கு நார்மலாக கிடைக்கும். ஓகேங்களா? சூப்பர் எஃப்ஆர் ஒயர் வந்து நமக்கு வீடுகளில் கிடைக்கும். இருக்கிறதுலே கொஞ்சம் ஹை கிளாஸ் ஒயர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபயரெக்ஸ் ஒயர் தான். சரிங்களா? சரி, இதை பற்றி பார்த்துலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒயர் வந்து இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அவங்கள ஆர்ஆர் கேபிள்னு அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரில் பார்த்திங்கன்னா சுற்றி கொடுத்துருக்கக்கூடிய எல்லோ கலர் பார்டர் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் அப்படின்றாங்க. இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறது வந்து கண்டக்டர், அதை பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய கம்பி, சைடு சுற்றில் இருக்கிறதுலாம் அந்த வந்து இன்சுலேஷன். ஓகேங்களா? அதான் நம்ம பாதுகாக்கிறதுக்கான அந்த பிவிசி கோட்டிங் இருக்கே, அதுதான். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா HFFR அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஃப்ரீ ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹாலஜன் அப்படின்றது சொல்கிறது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். ஓகேங்களா? அது இல்லாத ஒரு ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட், அதாவது பார்த்திங்கன்னா எங்களுடைய புகையில் நச்சுத்தன்மையற்றது அப்படின்றத ஷார்ட்டாக அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கணும்னா இன்சுலேஷன் 90 டிகிரி வரைக்கும் தாங்கும் அப்படின்றாங்க. இன்சுலேஷன்றது ஒன்றும் இல்லைங்க, அது சுற்றி இருக்குது பார்த்திங்களா, இந்த மஞ்சள் கலர் தான் வந்து இன்சுலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் எங்களுடைய ஒயர் வந்து எரியாமல் தாங்கும் அப்படின்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் டாக்சிக் அப்படின்னு கொடுத்துறாங்க. அதை பார்த்திங்கன்னா பாய்சன், அதாவது பார்த்திங்கன்னா அந்த பாய்சன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அரிப்புத்தன்மை ஏற்படுத்தாத அளவுக்கு நாங்கள் வந்து இதை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஃப்ளேம் ஃபயர், இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எரியாது, தொடர்ந்து எங்களுடைய ஒயர் வந்து எரியாது அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் சிம்பிளாக நம்ம பார்த்தோம்னா
ஒரு பட்டாசை வாங்கியாந்து அப்படியே நம்ம கொளுத்தும் போது திரி என்ன பண்ணும், சல்லுன்னு போகுமா? ஆனால் அதே திரியை நம்ம லைட்டாக நுமிட்டிட்டு கொளுத்தி விட்டோம்னா அது வந்து மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். இதுதான் வித்தியாசம். இவங்களோட ஒயர் பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு திரியை நுமிட்டி விட்ட மாதிரி, ஓகேங்களா? அவ்வளோ சீக்கிரம் கண்டினியூஸாக எரியாது அப்படின்றாங்க. இதை நாங்கள் லைவாகவும் செக் பண்ணியிருக்கோம், பக்காவே இருக்குது. நாங்கள் நிறைய வீட்டில் வந்து இதை வந்து செக் பண்ணி காட்டிட்டு இந்த ஒயரை வந்து பயன்படுத்தி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? சரி, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இங்கே வந்து அப்ளிகேஷன், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ணப்பட்ட எந்த ஒரு பில்டிங்கும் சரிங்க, இந்த ஒயரை தான் வந்து அப்போ இது பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதிகமாக பப்ளிக் சேரக்கூடிய ஏரியா, அதாவது பார்த்திங்கன்னா ஆடிட்டோரியம், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்ஸ், ஸ்கூல், ஸ்டடி ரூம், அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது பப்ளிக் பிளேஸுங்கன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வந்து யூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி அண்ட் சேஃப்டி, ஓகேங்களா? சேஃப்டிக்காக இந்த ஒயரை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கல் டேட்டா இங்கே பாருங்கள், டெக்னிக்கல் டேட்டா கொடுத்தாங்க. அப்ரூவல்னு பார்த்திங்கன்னா அந்த ஐஎஸ்ஓ அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, எங்களோட ஒயர் வந்து பக்காவான ஒயர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டு, அது வந்து கோடு. அது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அப் டு அண்டு இன்க்ளூடிங் 1100 வோல்ட் வரைக்கும் வந்து நம்மளுடைய ஒயர் வந்து அவங்களோட ஒயர் வந்து தாங்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கண்டக்டர், அதாவது பார்த்திங்கன்னா ஒயருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பி, காப்பர் கம்பியை பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க. பிளெயின் காப்பரில் வந்து நல்லா வந்து சின்னதாக நாங்கள் வந்து கம்பிகளை உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் அதே பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் வந்து அவங்க வந்து அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பிவிசி கோட்டிங், ஓகேங்களா? அது வந்து 90 டிகிரி வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. HFI அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலஜன் இல்லாத ஒரு பிவிசி கோட்டிங்கில், பவுடர் கோட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெர்மாசெட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து எரியற்ற தன்மைன்னு சொல்லி அர்த்தம். அது மாதிரி அது எரியாது அப்படின்றாங்க. ஹாலஜன் ஃப்ரீ ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட், அதை தான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி கரும்புகையை உட்படுத்தாத, நச்சுத்தன்மை ஏற்படுத்தாத புகையை வந்து இது வெளியிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த இன்சுலேஷனுக்காக உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்குது. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை பொடியாக சின்னதாக வச்சுருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் நாங்கள் அது மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க தெரியப்படுத்தாங்க. இதில் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன், பிளாக்கு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, கிரே, ஒயிட், இந்த கலர்லாம் வந்து அவங்க பிராண்டில் போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கிங், அடுத்து பார்த்தீங்கன்னா இது பிரச்சனை இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஃபயரெக்ஸ் என்ற பேரில் வந்து அவங்க வந்து இதை டெலிவரி பண்ணுறாங்க. இது எவ்வளோ தூரம், எவ்வளோ பேக்கிங்கில் வந்து எவ்வளோ ஒயர் இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 மீட்டர் இருக்கும் காயில் பேக்கிங்கில், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டெம்பரேச்சர் கொடுத்துறாங்க. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 115 டிகிரி செல்சியஸ்லேருந்து 90 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட் கரண்ட் டெம்பரேச்சர் ரேட்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா ஒயர் ஏதாவது எரியுது ஷார்ட் ஆகி அப்படின்னா 250 டிகிரி வரைக்கும் அது வந்து தாங்கும் அப்படின்றாங்க. 250 டிகிரிக்கு மேலே போனால் ஆல்ரெடி நமக்கே தெரியும் ஃபீஸ் போயிடும், வேறு ஏதாவது டேமேஜ் ஆகிடும், ஓகேங்களா? அது வரைக்கும் தாங்கும் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய டாஸ்கிக் லெவல் இல்லை, அந்த இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தது தான், அதை பற்றி டீட்டெயிலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு சேஃப்டி பார்த்திங்கன்னா எலி கடிக்காது, கரப்பாம்பூச்சி, இந்த பூச்சிகள் வந்து கடிக்காத அளவுக்கு மேலே ஒரு கோட்டிங் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. அதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒரு ஏரியா தான். எல்லா பாக்ஸ்லையுமே, ஒயர் பாக்ஸ்லையும் பேக் சைடில் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கொயரோட சைஸ், அதை பார்த்திங்கன்னா ஒயர் வாங்குறோம் இல்லையா, அந்த ஒயரோட சைஸு, அதை பார்த்திங்கன்னா ஸ்கொயர்னா அந்த டோட்டல் ஒயரோடைய ஏரியா, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm, 1.5 ஸ்கொயர் mm, 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷனுடைய அந்த திக்னஸ், ஓகேங்களா? திக்னஸ் பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயரில் 0.7 mm வந்து கொடுத்துருக்காங்க. 1.5லையும் 0.7 mm கொடுத்துருக்காங்க. 2.5ல 0.8, மீதி இருக்க ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 0.8 mm வந்து இந்த ஸ்லீவோடைய திக்னஸ் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா பீஸ்லாம் வாங்கினீங்கன்னா போனால் தெரியும், ஸ்லீவ் பெருசாக இருக்கும், ஆனால் சீவனிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 4 கம்பி தான் இருக்கும். அது மாதிரிலாம் கிடையாது, ஸ்லீவை நல்லா குவாலிட்டியாக திட்டமாக கொடுத்துட்டு உள்ள கம்பி வந்து அதிகமாக. 1 ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா 14 கம்பிகள், 1.5ல வந்து பார்த்தீங்கன்னா 22, 2.5ல 36, 4 ஸ்கொயர் mmல 56, 6 ஸ்கொயர் mmல பார்த்தீங்கன்னா 84, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய கம்பியோடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா 2.7 mmல இருக்குது அந்த ஒயரோடைய கம்பி, உள்ளே இருக்கக்கூடிய கம்பியோடைய திக்னஸ்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா 1.5ல 3 mm, அடுத்து பார்த்திங்கன்னா 2.5 ஸ்கொயரு 3.7 mm,
அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 4.1 mm. 6 ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா 4.6 ஸ்கொயர் mm. ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா இங்கே எண்ணிக்கையும் ஏறுது, அதனுடைய திக்னஸும் வந்து நமக்கு வேரி ஆகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்காக. இது பார்த்தீங்கன்னா டிசி கண்டக்டர், அதை பார்த்தீங்கன்னா டிசி வந்து வோல்டேஜ் யூஸ் பண்ணோம்னா அதை கண்டக்டர் பண்ணுறதுக்காக இதில் கொடுத்துறாங்க. நம்ம இது வந்து நமக்கு தேவையில்ல. அடுத்து வந்து இங்கே பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்டிங் அண்ட் ஆர்ம்ஸ். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா கேசிங் அண்ட் கன்சீல்டு வந்து கொடுத்துருங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனில் அடிக்கிச்சா, ஓப்பனில் இந்த ஒயர் போச்சுன்னா இதனுடைய ரெசிஸ்டன்ஸ், அதாவது கரண்ட் ரேட் வந்து எவ்வளோ தாங்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சீல்டு பண்ணிட்டோம், நம்ம வந்து காற்று போகாத இடத்துல இருக்குதுன்னா எவ்வளோ கரண்ட் ரேட்டு வந்து தாங்கும் அப்படின்றது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து முக்கியமாக இல்லை. இதில் வந்து இதுதான் இந்த பார்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா ஒயர்லையுமே வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm ஒரு ஒயரை போட்டோம்னா இவங்க வந்து சொல்கிறாங்க கேசிங், அதாவது ஓப்பனில் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து 19 ஆம்ஸ் வரைக்கும் வந்து தாங்கும் அப்படின்றாங்க. சப்போஸ் கன்சீல்டில் போச்சுன்னா 17 ஆம்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5. இது வந்து இவங்க 19 ஆம்ஸ் வந்து டெஸ்டிங் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 17 ஆம்ஸ் வந்து டெஸ்டிங் போட்டு கொடுத்துறாங்க. இது வந்து ஒன் டைம் செக் பண்ணும்போது ஓகே, நமக்கு வந்து லைஃப் லாங் இருக்க போகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து 10% வந்து நம்ம குறைச்சி தான் யூஸ் பண்ண போகிறோம். 19 ஆம்ஸ்னால் இந்த 9 ஆம்ஸ் விட்ருங்க, 10 ஆம்ஸ் நினச்சிக்கின்னு இந்த 1 ஸ்கொயரை போட்டுக்கோங்க, பக்காவே இருக்கும். சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு பக்காவே இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm 24 அண்டு பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர் ஆம்ஸ். ஓகேங்களா. கன்சீல்டரில் நமக்கு மோஸ்ட்லி ஆஃப் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டர் தான் இருக்கும். எப்பயுமே நான் ஒயரை ஓப்பனில் பண்ண போகிறதே இல்லை, கேசிங் உள்ளார கூட எல்லாமே கன்சீல்டர் தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 21 ஆம்ஸ் வரைக்கும் 1.5 தாங்கும். 2.5 பார்த்தீங்கன்னா ஒரு 29 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும் அப்படின்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏசிக்கு 20 ஆம்ஸ் பிரேக்கர் போடுவோம் இல்லையா, அப்போ 20 ஆம்ஸ் பிரேக்கர் போடுறோன்னா 29 ஆம்ஸ் வரைக்கும் அது தாங்குன்றாங்க. அப்போ 29 ஆம்ஸ் வரைக்கும் தாங்குன்னா நம்ம 20 ஆம்ஸ் இருக்கக்கூடிய அப்ளைன்ஸுக்கு இது யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 மடங்கு அதிகமாக தான் பயன்படுத்தணும். எப்பயுமே ஒயருடைய லைஃப் டைம் நம்ம லாங் கொண்டு போனோன்னா ஒரு ஒயரோட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 29 ஆம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதை எதுக்காக பயன்படுத்தணும், இதிலேருந்து பாதி ஒரு 14 ஆம்ஸுக்கு தான் நம்ம இதை வந்து பயன்படுத்தணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2.5 எல்லாமே ஏசியை தவிர்த்துட்டு மீதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து 2.5 வந்து நம்ம போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் mm பாருங்கள் 33 ஆம்ஸ். 33 ஆம்ஸில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் கிட்ட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஆம்ஸ் வந்து நம்ம எக்ஸஸாக வச்சுக்கணும்னா நம்மளோட ஒயர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து ஏசிக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். 2.5 போதுமே அப்படின்றவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்னென்னா 4 ஸ்கொயர் போடுங்கன்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 ஸ்கொயர் mm தான் அந்த உள்ளேருந்து வீட்டுக்கு அந்த ஏசிக்குள்ளேருந்து வெளியே வரும். 2.5 ஸ்கொயர் mm இருக்கும், 2 ஸ்கொயர் mm வரும். ஏன்னா நம்ம வந்து ஏன் இங்கே 4 போடுறோம் அப்படின்னா அந்த 4 ஸ்கொயர் mm வந்து பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது நம்ம வீட்டில் ஒரு வீட்டிலே. இந்த ஒயர் வந்து நாளைக்கு ஏதாவது டேமேஜ் ஆனாலும் மாற்றிடுவோம். எப்படியா இருந்தாலும் அந்த ஏசியை சர்வீஸ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் கண்டிப்பாக மாற்றிடுவோம். சரிங்களா. அப்போது அந்த ஒயரை விட நம்ம உள்ளே போடக்கூடிய ஒயர் பல ஆண்டு காலம் இருக்க போகிறது. அதனால் அந்த ஒயரை வந்து 1க்கு 2 டைமாக எக்ஸஸாக போடுறது நல்லது. அதுக்காக வந்து ஏசிக்கு 6 ஸ்கொயர் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாது தான். அதாவது 2.5 போட வேண்டிய இடத்துல 4 ஸ்கொயர் போடலாம். ஓகேங்களா. 4 ஸ்கொயர் போட வேண்டிய இடத்துல 6 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் 8 ஸ்கொயர் mm தந்து ஏசிக்கு போடுறேன் அப்படின்லாம் சொல்லலாம் போடக்கூடாது. சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 43 ஆம்ஸ் 6 ஸ்கொயர் mm கொடுத்துருக்காங்க. சரி 43 ஆம்ஸ்னால் நம்ம வந்து 40 ஆம்ஸ் எம்சிபி போடுவோம். போட்டு நம்ம வந்து மீட்டர் டு டிபி பாக்ஸ் வந்து இந்த 6 ஸ்கொயர் mm வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவ் பண்ணது டெஸ்டிங்கு இந்த வேல்யூலாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை, நம்ம இந்தளவுக்கு ரொம்ப நோண்டி பார்க்க தேவையில்லை. இந்த பிராண்டில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்சுலேஷனும் இந்த கண்டக்டரும். ஓகேங்களா. இன்சுலேஷனில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கரும்புகை வராது அப்படின்றத அவங்க மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஒயரில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எரியிற தன்மையை தான். எதனால் இந்த எரியறதுலேயே முக்கியமாக குறிக்கோளாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் எரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரியும். இது வந்து ஏதாவது லூஸ் கான்டாக்டு வேறு ஏதாவது ஷார்ட் கரண்ட் ஆகும்போது ஒயரோடைய டெம்பரேச்சர் தாங்காமல் எரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம இந்த ஒயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்டிங் வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னும் போது யாருமே வந்து ஃபயர்னால் சாகிறதே கிடையாது. 80% பேர் பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. மிஞ்சி போனால் 10% பேர் சாகலாம். எதனால் அது கூடன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபயர் வந்து பிடிச்சிட்டு எரிய போகிறதா கண்டிப்பாக ஒரு ஃப்ளோர்னு இருக்குன்னா அந்த ஃப்ளோரில் 2 பாத்ரூமாவது இருக்கும். அந்த பாத்ரூமுக்கு அவங்க ஷிப் ஆகி போயிடுவாங்க. ஆனால் அந்த பாத்ரூமில் தண்ணி இருக்கும், வேறு இன்னும் ஆகாது, அவங்க சேஃப்டியாக இருக்கலாம்.
ஆனால் அவங்க வந்து இறந்துருவாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த வயர்லேருந்து வரக்கூடிய புகை தான். அது வந்து நச்சுத்தன்மையோடு வரும். அவங்களோட மூச்சுத்திறனை ஏற்படுத்தி அவங்கள வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அதுக்காக தான். இன்னொரு பார்த்திங்கன்னா விசிபிளாக இருக்காது. பிளாக் கலர் புகை வந்தோன்னா நமக்கு எதிர்க்க யார் இருக்காங்கன்னு தெரியாது. இதே வெள்ளையான ஒரு புகை வந்ததுன்னா நமக்கு வந்து அந்த வெளியில் எதிர்கால யார் இருக்காங்க அப்படின்றது தெரியும். கம்மியான ஸ்மோக் வந்தாலும் நமக்கு வந்து வெளியில் யார் இருக்காங்க அப்படின்றதும் தெரியும். சரிங்களா? இது ஒரு காரணமாக அடிப்படையாக வச்சு தான் இந்த ஒயரை தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரணம். ஒவ்வொரு பிராண்டும் இந்த மாதிரி போடுறாங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் அடுத்தடுத்து பிராண்டை பற்றி பார்ப்போம். இந்த ஃபயரெக்ஸ் என்ற ஒயரை வந்து வாங்கி பயன்படுத்துங்க. வீட்டுக்கு எல்லா வீட்டுக்குமே நான் போடலாமா நினைக்கிறேன். எல்லார் வீட்டுக்கும் போடுங்க. எஃப்ஆர் ஒயர்னு இன்னொன்று இருக்குது. அது வந்து சிம்பிளாக காசு அதிகம் போட முடியாது அப்படின்றவங்க, சின்ன ஏரியான்றவங்க அதை பயன்படுத்துங்க. பப்ளிக் பிளேஸ் இந்த மாதிரி ஒரு என்வாரன்மெண்ட் ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒயரை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வெளியில் ரீச் ஆக முடியாது, லாக் ஆகிடுவோம். அந்த இடத்துலாம் வந்து இந்த ஒயரை தான் பயன்படுத்தும். பார்த்திங்கன்னா எஃப்ஆர்எக்ஸ் ஒயரு இந்த ஒயரில் பார்த்திங்கன்னா ஃபயர் பண்ணவங்க அவ்வளோ சீக்கிரமும் எரியாது. இதை வந்து நான் லைவாக பார்த்துருக்கேன். என்னுடைய அனுபவத்திலும் சொல்கிறேன். இந்த ஒயர் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து விளம்பரமோ ஒரு கம்பெனிக்கு ப்ரமோஷனோ எதுவும் கிடையாது. நான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான். இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா இது மாதிரி சுவிட்ச் போர்டு விற்கிறாங்க. சுவிட்ச் ஆர்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸும் இருக்குது. எல்லா விதமான டிபி பாக்ஸு இதெல்லாமே இருக்குது. ப்ரீமியம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எல்லாமே வச்சுருக்காங்க. லூமினாஸ் அவங்களோட பிராண்டு தான். லூமினாஸ் ஃபேனு ஃபிட்டிங்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க இந்த பிராண்டை வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். எல்லா ஐட்டமும் அவங்ககிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா ஆர்சிசிபிலேருந்து எம்சிபி ஆர்சிசிபி ஐசோலேட்டரு, அடுத்து பார்த்திங்கன்னா எம்சிபி சேஞ்ச் ஓவர். ஓகேங்களா? எம்சிபி சேஞ்ச் ஓவர் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜென்செட்டுக்கு பயன்படுத்துவோம். ஐசோலேட்டர் பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒன்லி பார்த்திங்கன்னா சுவிட்சு தான் அது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்சிசிபி இன்றைக்கி இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்டிலும் நம்ம போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எம்சிபி. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க வந்தது நம்ம வந்து இந்த ஒயரை பற்றி தான். இவங்களுடைய பிராண்டெல்லாம் பாருங்கள். ஆர்ஆர் கேபிள்ஸ், ஆர்ஆர் ஃபேனு, லைட்டிங்கு, அப்ளைன்ஸு, சுவிட்சஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா இதுவும் அவங்களுடைய ஒயர் தான். Q1 சூப்பர் ஃப்ளெக்சிபிள் ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட். இதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒயர் தான். இது பார்த்திங்கன்னா லூமினாஸோடைய அந்த சுவிட்சு, ஃபேனு, அது லைட்டிங் அதெல்லாம் அதுவும் அவங்களுடைய இது தான். இந்த 3 மாடல்லே பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஆர்எக்ஸ் ஒயர் தான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் ஷாப்பில் கிடைக்கும். சூப்பர் எஃப்ஆர். இது பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம்னா இந்த ஒயர் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து சஜெக்ஷன் பண்ணணும்னா இந்த எஃப்ஆர் ஒயரை சஜெக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் இந்த எஃப்ஆர் ஒயரை வாங்க. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஒயர் வாங்கணும் அப்படின்றவங்க இந்த ஒயரை வந்து வாங்க. இதை பற்றி இதுக்கு மேலே லைவான டெஸ்டிங் யாரும் போட்டாலும் அது தேவையில்லாத ஒன்று தான். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒயரை பற்றி நம்ம சொல்கிறோம்னா அது வந்து அப்போ அதை வந்து நாங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். இதில் இந்த சஜெக்ஷனும் எதுவும் கிடையாது. ஒரு 5 பிராண்டு பார்க்க போகிறோம். நம்ம இதில் மொதல் பிராண்டாக அதை பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்து பிராண்டை வந்து நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். நிறைய பேர் கேட்டுருனே இருக்கீங்க இந்த ஒயர் எப்படி, இந்த ஒயர் எப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு 5 பிராண்ட் இருக்குது. நல்லா இல்லாத பிராண்டை உடச்சும் சொல்ல போகிறோம். அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.